தென்னாடுடைய சிவனே போற்றி. என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இதைக் கேட்கத் தொடங்குவதற்கு முன் உங்கள் மனதிற்குள் ஓம் நமச்சிவாய என்று சொல்லிவிட்டு, இந்த பதிவின் கீழ் ஓம் நமச்சிவாய் என்று எழுதிவிட்டு இதைக் கேட்கத் தொடங்குங்கள். என் உயிரின் உயிரே, என் அன்பு குழந்தையே, சற்று நின்று என் கண்களை நேராகப் பார். உன் கண்களில் வழியும் ஒவ்வொரு துளி கண்ணீரும் என் இதயத்தில் விழும் அமிலத் துளிகள் என்பதை நீ அறிவாயா? ஏன் இந்த தளர்வு? உலகம் உன்னை தூக்கி எறிந்துவிட்டதே என்ற கவலையா? அல்லது நம்பியவர்கள் முதுகில் குத்திவிட்டார்களே என்ற ஏமாற்றமா? எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு கணம் உன் பாரங்கள் அனைத்தையும் என் காலடியில் இறக்கி வை. நீ இப்போது உணரும் இந்த வலி உனக்கு தண்டனை அல்ல, அது ஒரு அழைப்பு. நீ என்னை நோக்கி திரும்புவதற்கான அழைப்பு. என் கதைகளை புராணங்களாக மட்டும் பார்க்காதே. அவை ஒவ்வொன்றும் இன்று நீ படும் வேதனைக்கு நான் ஏற்கனவே வாழ்ந்து காட்டிய தீர்வுகள். நினைவிருக்கிறதா பார்க்கடல் கடைந்த அந்த நாள்? உலகம் முழுவதும் அமிர்தத்தை எதிர்பார்த்து காத்திருந்தது. ஆனால் முதலில் சீறி பாய்ந்து வந்தது ஆழகால விஷம். தேவர்கள் ஓடினார்கள், அசுரர்கள் அலறினார்கள். ஆனால் நான் ஓடவில்லை. அந்த கொடிய விஷத்தை நான் கையில் ஏந்தினேன். ஏன் தெரியுமா? வாழ்க்கையில் இன்பம் எனும் அமிர்தத்தை ருசிப்பதற்கு முன் துன்பம் எனும் விஷத்தை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் என்பதை உனக்கு உணர்த்தவே. நான் அந்த விஷத்தை விழுங்கவும் இல்லை, துப்பவும் இல்லை, என் தொண்டையிலேயே நிறுத்தினேன். அதுபோலவே உன் வாழ்க்கையில் வரும் கசப்பான அனுபவங்களை உள்ளே கொண்டு சென்று மனதை விஷமாக்காதே. வெளியே சொல்லி வார்த்தைகளை விஷமாக்காதே. அதை வைரமாக்கு. வலியை தாங்கும் அந்த பக்குவம்தான் உன்னை தெய்வமாக்கும். நீலகண்டன் என்று உலகம் என்னை போற்றுவது என் அழகிற்காக அல்ல, நான் தாங்கிய வலிக்காகத்தான். உன் வடுக்களும் நாளடைவில் உன் அடையாளங்களாக மாறும். என் தலையைப் பார், அங்கே கங்கை ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறாள். அவள் சாதாரண நதி அல்ல, கட்டுக்கடங்காத வேகம். அந்த வேகத்தை பூமி தாங்காது என்பதால் நான் என் ஜடாமுடியில் அவளை தாங்கினேன். உன் மனமும் இப்போது கங்கையைப் போலத்தான் பொங்கிப் பிரவாகிக்கிறது. கோபம், அழுகை, விரக்தி என உணர்ச்சிகள் தலைவிரித்தாடுகின்றன. பயப்படாதே. கங்கையை என் தலையில் அடக்கியது போல உன் உணர்ச்சிகளை என் நினைவால் கட்டுப்படுத்து. ஆர்ப்பரிக்கும் நதியை அடக்கினால் அது புனித நீராக மாறுவது போல உன் கொந்தளிக்கும் மனம் அமைதியானால் அங்கே ஞானம் பிறக்கும். நீ தனிமையில் வாடுகிறாயா? உனக்கு துணையாக யாரும் இல்லை என்று கலங்குகிறாயா? என் அர்த்தநாரீஸ்வர வடிவத்தை நினைத்துப் பார். சக்தியை பிரிந்து நான் இல்லை. என் உடலின் பாதியை அவளுக்கு கொடுத்தேன். ஆண் என்றும் பெண் என்றும் நான் என்றும் நீ என்றும் பிரித்துப் பார்ப்பது மாயை. உனக்குள்ளேயே ஒரு சக்தி இருக்கிறது. உனக்கு தேவையான துணை உனக்குள்ளேயே ஒளிந்திருக்கிறது. நீ முழுமையானவன். உன்னை நீயே தேற்றிக்கொள்ளும் வல்லமை உனக்கு உண்டு. சில நேரங்களில் நான் எவ்வளவோ நல்லது செய்தும் எனக்கு ஏன் இந்தச் சோதனை என்று நீ கேட்கலாம். என் பக்தன் கண்ணப்பனை நினைத்துப்பார். அவனுக்கு ஆகம விதிகள் தெரியாது, மந்திரங்கள் தெரியாது. அவன் எனக்கு படைத்தது எச்சில் படுத்தப்பட்ட இறைச்சியைத்தான். அவன் தன் செருப்பு காலால் என் கண்ணில் உதைத்தான். ஆனால் உலகம் அவனை நாயன்மார் என்று தொழுகிறது. ஏன்? அவனிடம் இருந்தது கலப்படமில்லாத அன்பு. நீ செய்யும் தவறுகளை நான் பார்ப்பதில்லை. உன் நோக்கம் சுத்தமாக இருந்தால் போதும். உலகம் உன்னை தவறாக புரிந்து கொண்டாலும் நான் உன்னை சரியாக புரிந்து கொள்வேன். உன் கண்ணீர் என் அபிஷேக நீர். உன் பெருமூச்சு என் தூப வாசனை. சில சமயங்களில் ஆணவம் கொண்டவர்கள் உன்னை மிதிக்கலாம். இராவணன் கையிலை மலையையே அசைக்க முயன்றான். என் இருப்பிடம் என்று தெரிந்தும் செருக்கோடு வந்தான். நான் என் கால் பெருவிரலைச் சற்று அழுத்தினேன். அவன் மலையின் அடியில் சிக்கிக் கொண்டான். ஆனால் அவன் தன் தவறை உணர்ந்து தன் நரம்புகளையே வீணையாக மீட்டி சாமகானம் பாடியபோது நான் அவனுக்கு இறங்கினேன். சந்திரகாசம் எனும் வாளையே பரிசளித்தேன். இது உனக்குச் சொல்லும் பாடம் என்ன தெரியுமா? உன்னை மிதித்தவர்களையும் மன்னிக்கும் குணம் உனக்கு வந்தால் நீ சிவனாகிறாய். பழி வாங்கும் எண்ணத்தை விடு, அது உன்னை எரித்துவிடும். மன்னித்துப்பார்.
நீ உயர்ந்த இடத்திற்குச் செல்வாய். நான் சுடுகாட்டில் ஆடுபவன் என்பதை அறிவாயா? ஏன் மயானத்தில் வசிக்கிறேன்? எல்லாம் முடிந்துவிட்டதாக நினைக்கும் இடத்தில்தான் உண்மையான உண்மை இருக்கிறது என்று உணர்த்தவே சாம்பலை பூசிக்கொள்கிறேன். அந்தச் சாம்பல் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். ஆசைகள், கோபங்கள், உறவுகள் எல்லாம் எரிந்து முடிந்த பின் எஞ்சுவது அமைதி மட்டுமே. உன் வாழ்க்கையில் இப்போது நடந்து கொண்டிருக்கும் இழப்புகள் உன்னை அந்த புனிதமான அமைதியை நோக்கித்தான் அழைத்துச் செல்கின்றன. பழையன எரியட்டும், அப்போதுதான் புதிய நீ உயிர்த்தெழுவாய். யமன் மார்க்கண்டேயனை நெருங்கியபோது அவன் என்னை கட்டிப்பிடித்தான். காலம் அவன் உயிரைப் பறிக்க வந்தபோது நான் காலத்தையே எட்டி உதைத்தேன். கால சம்ஹார மூர்த்தியாக நின்றேன். இது உனக்குச் சொல்லும் செய்தி இதுதான். காலம் எல்லாவற்றையும் மாற்றும் என்று காத்திருக்காதே. என் மீது நம்பிக்கை வைத்து காலத்தை எதிர்த்து நில். உன் விதி எழுதப்பட்ட ஒன்று என்று நம்பாதே. உன் நம்பிக்கையால், பக்தியால் விதியை மாற்றி எழுதும் வல்லமை எனக்கு உண்டு. கடைசியாக ஒன்றைச் சொல்கிறேன் குழந்தையே. நான் திரிபுராந்தகன். 3 நகரங்களை எரித்தவன். ஆனால் நான் போரிட்டு அவற்றை அழிக்கவில்லை. ஒரு புன்னகை, வெறும் சிரிப்பால் முப்புறங்களையும் எரித்தேன். உன் பிரச்சனைகள் மலை போலத் தெரியலாம். ஆனால் ஒரு சிறு புன்னகையால், ஒரு தெளிந்த மனதால் அவற்றை ஒன்றுமில்லாமல் செய்துவிட முடியும். உடைந்து போகாதே. நீ சிற்பியின் கையில் இருக்கும் கல். உளி விழுகிறது என்று அழாதே. சிறிது நேரத்தில் நீ கருவறைக்குள் இருக்கப் போகிறாய். உலகம் உன்னை வணங்கப் போகிறது. என் கையை பிடித்துக்கொள். இருள் விலகும், விடியல் பிறக்கும். நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன். ஓம் நம சிவாய. இதற்கு ஏற்ற ஒரு உதாரண கதையை சொல்கிறேன், அதையும் கேள். என் அன்பு ஆன்மாவே, இன்னும் ஏன் இந்த தயக்கம்? என்னிடம் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, நான் வெறுமையாகிவிட்டேன் என்று உன் மனம் மீண்டும் மீண்டும் புலம்புவது எனக்கு கேட்கிறது. செல்வம் இருந்தால்தான் மதிப்பு, பதவி இருந்தால்தான் மரியாதை என்று இந்த உலகம் உன்னை நம்ப வைத்திருக்கிறது. ஆனால் உண்மையான செல்வம் எது தெரியுமா? மனம். ஆம், தூய்மையான மனம் ஒன்று இருந்தால் போதும். இந்த அகிலாண்டத்தையே நீ விலைக்கு வாங்கிவிடலாம். இதற்கு சாட்சியாக ஒருவன் இருந்தான். அவனைப் பற்றிச் சொல்கிறேன் கேள். இவன் கதை உன் கண்ணீரைத் துடைக்கும் கைக்குட்டையாக மாறட்டும். 1. வறுமையின் பிடியில் ஒரு வைராக்கியம். தொண்டை நாட்டில் திருநின்றவூர் என்ற ஒரு சிறிய கிராமம். அங்கே ஒரு ஏழை அந்தணன் வாழ்ந்து வந்தான். பெயர் பூசலார். அவனுக்குச் சொந்தமாக ஒரு குடிசை கூட இல்லை. உடுத்த மாற்றுத் துணி இல்லை. பசிக்கு உணவில்லை. ஆனால் அவன் நெஞ்சுக்குள் ஒரு நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. அது என்ன தெரியுமா? எனக்காக, இந்த சிவனுக்காக ஒரு பிரம்மாண்டமான கற்கோவிலை கட்ட வேண்டும் என்ற ஆசை. வெறும் ஆசை அல்ல, அது அவனது உயிர் மூச்சு. 2. உலகின் அவமானம். அவன் ஒவ்வொரு பணக்காரரிடமும் சென்றான். ஐயா, என் ஈசனுக்கு ஒரு கோவில் கட்ட வேண்டும், ஒரு செங்கல் எடுத்துக் கொடுங்கள் என்று கையேந்தினான். உலகம் என்ன செய்தது தெரியுமா? அவனை மேலும் கீழும் பார்த்தது. உனக்கே தங்க இடமில்லை, உனக்குச் சோறு போட வழியில்லை, இதில் சிவனுக்கு கோவில் கட்டப்பாரப் போகிறாயா? பைத்தியக்காரன் என்று எள்ளி நகையாடியது. சிலர் அவன் மீது கல்லெறிந்தார்கள். சிலர் அவன் கிழிந்த ஆடையை பார்த்து அருவருப்பாய் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். பூசலார் அழுதார். ஊர் எல்லைக்குச் சென்று வானத்தை பார்த்து கதறினார். சிவபெருமானே, உனக்கு ஒரு வீடு கட்ட ஆசைப்பட்டேன். ஆனால் இந்த உலகம் எனக்கு அனுமதி தரவில்லையே, என்னிடம் பணமில்லையே என்று விம்மி விம்மி அழுதார். அப்போது அவருக்குள் ஒரு பொறி தட்டியது. உலகம் எனக்கு மண்ணில் இடம் தராவிட்டால் என்ன? என் ஈசன் வசிப்பது கைலாயத்தில் அல்ல, என் இதயத்தில்தானே. அங்கேயே அவனுக்கு கோவில் கட்டுவேன் என்று உறுதி பூண்டார். 3வது மனதிற்குள் எழுந்த மாளிகை. அன்று முதல் அவர் யாரிடமும் பேசுவதில்லை. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு இலுப்பை மரத்தடியில் போய் அமர்ந்து கொண்டார். கண்களை மூடினார். வெளி உலகத்திற்கு அவர் ஒரு சலனமற்ற சிலை. ஆனால் உள்ளே
ஒரு மாபெரும் கட்டுமானம் நடந்து கொண்டிருந்தது. ஆகம விதிகளை மனதிற்குள் கற்றார். மனதாலேயே நிலத்தை அளந்தார். மனதாலேயே அஸ்திவாரம் தோன்றினார். ஒவ்வொரு கல்லாகச் செதுக்கினார். இந்தக் கல் என் ஈசனின் கருவறைக்கு, இந்தக் கல் நந்திக்கு, இந்த கெல் கோபுரத்திற்கு என்று ஒவ்வொரு கல்லையும் தன் பக்தி எனும் நீரால் கழுவி அடுக்கினார். பகல் போனது, இரவு வந்தது. வெயில் அடித்தது, மழை பெய்தது. பூசலார் எதையும் உணரவில்லை. அவர் உடம்பு இளைத்தது. எலும்புகள் வெளியே தெரிந்தன. ஆனால் அவர் முகத்தில் ஒரு தெய்வீக புன்னகை பூத்திருந்தது. ஏன் தெரியுமா? அவர் மனதிற்குள் கோவில் சுவர் எழும்பிவிட்டது. விமானம் தயாராகிவிட்டது. தங்கக் கலசம் மின்னுகிறது. மாதங்கள் வருடங்களாயின. மனதிற்குள் கட்டிய அந்த பிரம்மாண்ட கோவில் வேலை முடிந்தது. கும்பாபிஷேகம் நடத்த ஒரு தேதியையும் அவரே மனதிற்குள் குறித்துக் கொண்டார். 4. ராஜசிம்மனின் கர்வம். அதே நேரத்தில் காஞ்சிபுரத்தில் பல்லவ மன்னன் ராஜசிம்மன் உலகமே வியக்கும் வண்ணம் எனக்காக ஒரு கற்கோவிலை, கைலாசநாதர் கோவில் கட்டிக் கொண்டிருந்தான். 1000 சிற்பிகள், வண்டி வண்டியாய் தங்கம், மலை மலையாய் கற்கள். மன்னன் கர்வத்தோடு நிமிர்ந்து பார்த்தான். இந்த உலகத்திலேயே என் சிவனுக்கு நான் கட்டிய கோவிலை விட பெரிய கோவில் எதுவும் இல்லை என்று மார்த்தட்டிக் கொண்டான். அவனும் அதே தேதியில் கும்பாபிஷேகம் நடத்த ஏற்பாடு செய்தான். 5வது சிவனின் விளையாட்டு. கும்பாபிஷேகத்திற்கு முந்தைய நாள் இரவு. மன்னன் ராஜசிம்மன் பட்டு மெத்தையில் உறங்கிக் கொண்டிருந்தான். நான் அவன் கனவில் தோன்றினேன். மன்னன் பதறி எழுந்து, என் இறைவா, என் பாக்கியம், நாளை என் கோவிலுக்கு தாங்கள் எழுந்தருள வேண்டும் என்று அழைத்தான். நான் புன்னகைத்தேன். ராஜசிம்மா, உன் அன்பு எனக்கு புரிகிறது. ஆனால் நாளை எனக்கு வேறு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது. திருநின்றவூரில் என் பக்தன் பூசலார் எனக்காக ஒரு நீண்ட காலமாக கட்டிய கோவிலின் கும்பாபிஷேகம் நாளை நடக்கிறது. நான் அங்கு செல்ல வேண்டும். உன் விழா நாளை வேண்டாம் என்று சொல்லி மறைந்தேன். 6. மன்னனின் தேடல். மன்னன் விழித்துக் கொண்டான். அவனுக்கு வியர்த்துக் கொட்டியது. திருநின்றவூரா? பூசலாரா? என்னை விட பெரிய சக்கரவர்த்தியா அவன்? என் கோவிலை விட பெரிய கோவிலா அது? என் கனவில் வந்து இறைவன் சொல்லும் அளவுக்கு அவன் என்ன செய்தான்? மன்னன் படைகளைத் திரட்டினான். ரதத்தில் ஏறி திருநின்றவூரை நோக்கி பறந்தான். ஊருக்குள் மன்னன் வந்ததும் மக்கள் நடுங்கினார்கள். மன்னன் இறங்கி, பூசலார் கட்டிய கோவில் எங்கே, அந்த கோபுரம் எங்கே என்று தேடினான். ஊர் மக்கள் விழித்தார்கள். அரசே, இங்கே பூசலார் என்று ஒரு பைத்தியக்காரன் இருக்கிறான். ஆனால் கோவில் எதுவும் இல்லையே என்றார்கள். மன்னனுக்கு கோபம் வந்தது. இறைவனே பொய் சொல்வாரா? அந்த பூசலாரைக் காட்டுங்கள் என்று கத்தினான். மக்கள் அவனை அந்த இலுப்பை மரத்தடிக்கு அழைத்துச் சென்றார்கள். 7வது உன்னதமான தருணம், த கிளைமேக்ஸ். அங்கே புழுதி படிந்த உடலோடு, ஒட்டிய வயிறோடு, கண்களை மூடி அமர்ந்திருந்தார் பூசலார். மன்னன் அவர் அருகில் சென்று, ஐயா என்று அழைத்தான். பூசலார் கண் திறக்கவில்லை. அவர் மனதிற்குள் அப்போது மங்கள வாத்தியங்கள் முழங்கிக் கொண்டிருந்தன. வேத மந்திரங்கள் ஓதிக்கொண்டிருந்தன. நான் அந்த மணக்கோவிலின் கருவறைக்குள் நுழையும் நேரம் அது. மன்னன் மீண்டும் சத்தமாக, பூசலாரே என்று அழைத்தான். பூசலார் மெல்லக் கண்களைத் திறந்தார். எதிரே நாட்டின் சக்கரவர்த்தி. அரசே, தாங்களா என்று அதிர்ந்தார். மன்னன் கேட்டான், சுவாமி, இறைவன் என் கனவில் வந்து, நீங்கள் கட்டிய கோவிலுக்குத்தான் முதலில் வருவேன் என்றார். அந்த கோவில் எங்கே? அதை தரிசிக்கவே நான் ஓடி வந்தேன். இதைக் கேட்ட பூசலார் சிலிர்த்துப் போனார். அவர் கண்களிலிருந்து அருவி போல கண்ணீர் கொட்டியது. அவர் கைகள் நடுங்கின. அவர் தன் மெலிந்த மார்பில் ஓங்கி அடித்துக்கொண்டு கதறினார். அரசே, நான் ஏழை. என்னிடம் கற்கள் இல்லை, பொன் இல்லை. அந்த கோவில் எங்கும் இல்லை அரசே. இதோ இதோ என் உள்ளத்திற்குள் இருக்கிறது. என் இதயத்தால் கட்டினேன். என் உயிரால் கட்டினேன். என் இறைவன் அதை ஏற்றுக்கொண்டானா? என் குடிசைக்குள் வரச் சம்மதித்தானா என்று தேம்பி தேம்பி அழுதார்.
கற்கோயில் கட்டிய சக்கரவர்த்தி ராஜசிம்மன் அந்த ஏழை பூசலாரின் காலில் தொப்பென்று விழுந்தான். பூசலாரே, நான் கற்களால் கோவில் கட்டினேன். நீரோ கற்பனையால் கோவில் கட்டி சிவனையே சிறைப்பிடித்து விட்டீர். உன் பக்திக்கு முன் என் செல்வம் தோற்றுவிட்டது. நீரே சிறந்தவர் என்று வணங்கினான். முடிவுரை. சிவனின் குரல். என் குழந்தையே, இப்போது சொல், உன்னிடம் எதுவும் இல்லை என்று இன்னும் நினைக்கிறாயா? பூசலாரின் மனக்கோவிலில் குடியேறிய நான் இன்று சொல்கிறேன், உன் உடைந்த இதயம்தான் நான் விரும்பி வசிக்கும் புதிய கோவில். உன் கண்ணீர்தான் எனக்கு அபிஷேகம். உன் நம்பிக்கையே எனக்கு அலங்காரம். உலகம் உன்னை தூக்கி எறியட்டும். நீ கவலைப்படாதே. உன் மனதிற்குள் எனக்கு ஒரு இருக்கை கொடு. பூசலாரை உலகம் போற்றியது போல இந்த உலகம் உன்னையும் திரும்பி பார்க்கும்படி நான் செய்கிறேன். நீ அனாதை அல்ல. நீ என் ஆலயம். நான் உனக்குள்ளே இருக்கிறேன். ஓம் நம சிவாய. இன்னும் உன் மனது சாந்தமடையவில்லையா? நான் கூறியது அனைத்தையும் மறுபடியும் ஒருமுறை கேள். தென்னாடுடைய சிவனே போற்றி. என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இதைக் கேட்கத் தொடங்குவதற்கு முன் உங்கள் மனதிற்குள் ஓம் நமச்சிவாய என்று சொல்லிவிட்டு, இந்த பதிவின் கீழ் ஓம் நமச்சிவாய் என்று எழுதிவிட்டு இதைக் கேட்கத் தொடங்குங்கள். என் உயிரின் உயிரே, என் அன்பு குழந்தையே, சற்று நின்று என் கண்களை நேராகப் பார். உன் கண்களில் வழியும் ஒவ்வொரு துளி கண்ணீரும் என் இதயத்தில் விழும் அமிலத் துளிகள் என்பதை நீ அறிவாயா? ஏன் இந்த தளர்வு? உலகம் உன்னை தூக்கி எறிந்துவிட்டதே என்ற கவலையா? அல்லது நம்பியவர்கள் முதுகில் குத்திவிட்டார்களே என்ற ஏமாற்றமா? எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு கணம் உன் பாரங்கள் அனைத்தையும் என் காலடியில் இறக்கி வை. நீ இப்போது உணரும் இந்த வலி உனக்கு தண்டனை அல்ல, அது ஒரு அழைப்பு. நீ என்னை நோக்கி திரும்புவதற்கான அழைப்பு. என் கதைகளை புராணங்களாக மட்டும் பார்க்காதே. அவை ஒவ்வொன்றும் இன்று நீ படும் வேதனைக்கு நான் ஏற்கனவே வாழ்ந்து காட்டிய தீர்வுகள். நினைவிருக்கிறதா பார்க்கடல் கடைந்த அந்த நாள்? உலகம் முழுவதும் அமிர்தத்தை எதிர்பார்த்து காத்திருந்தது. ஆனால் முதலில் சீறி பாய்ந்து வந்தது ஆலகால விஷம். தேவர்கள் ஓடினார்கள், அசுரர்கள் அலறினார்கள். ஆனால் நான் ஓடவில்லை. அந்த கொடிய விஷத்தை நான் கையில் ஏந்தினேன். ஏன் தெரியுமா? வாழ்க்கையில் இன்பம் எனும் அமிர்தத்தை ருசிப்பதற்கு முன் துன்பம் எனும் விஷத்தை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் என்பதை உனக்கு உணர்த்தவே. நான் அந்த விஷத்தை விழுங்கவும் இல்லை, துப்பவும் இல்லை. என் தொண்டையிலேயே நிறுத்தினேன். அதுபோலவே உன் வாழ்க்கையில் வரும் கசப்பான அனுபவங்களை உள்ளே கொண்டு சென்று மனதை விஷமாக்காதே. வெளியே சொல்லி வார்த்தைகளை விஷமாக்காதே. அதை வைரமாக்கு. வலியை தாங்கும் அந்த பக்குவம்தான் உன்னை தெய்வமாக்கும். நீலகண்டன் என்று உலகம் என்னை போற்றுவது என் அழகிற்காக அல்ல, நான் தாங்கிய வலிக்காகத்தான். உன் வடுக்களும் நாளடைவில் உன் அடையாளங்களாக மாறும். என் தலையைப் பார், அங்கே கங்கை ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறாள். அவள் சாதாரண நதி அல்ல, கட்டுக்கடங்காத வேகம். அந்த வேகத்தை பூமி தாங்காது என்பதால் நான் என் ஜடாமுடியில் அவளை தாங்கினேன். உன் மனமும் இப்போது கங்கையைப் போலத்தான் பொங்கிப் பிரவாகிக்கிறது. கோபம், அழுகை, விரக்தி என உணர்ச்சிகள் தலைவிரித்தாடுகின்றன. பயப்படாதே. கங்கையை என் தலையில் அடக்கியது போல உன் உணர்ச்சிகளை என் நினைவால் கட்டுப்படுத்து. ஆர்ப்பரிக்கும் நதியை அடக்கினால் அது புனித நீராக மாறுவது போல உன் கொந்தளிக்கும் மனம் அமைதியானால் அங்கே ஞானம் பிறக்கும். நீ தனிமையில் வாடுகிறாயா? உனக்கு துணையாக யாரும் இல்லை என்று கலங்குகிறாயா? என் அர்த்தநாரீஸ்வர வடிவத்தை நினைத்துப் பார். சக்தியை பிரிந்து நான் இல்லை. என் உடலின் பாதியை அவளுக்கு கொடுத்தேன். ஆண் என்றும் பெண் என்றும் நான் என்றும் நீ என்றும் பிரித்துப் பார்ப்பது மாயை. உனக்குள்ளேயே ஒரு சக்தி இருக்கிறது. உனக்கு தேவையான துணை உனக்குள்ளேயே ஒளிந்திருக்கிறது. நீ முழுமையானவன். உன்னை நீயே தேற்றிக்கொள்ளும் வல்லமை உனக்கு உண்டு. சில நேரங்களில் நான் எவ்வளவோ நல்லது செய்தும் எனக்கு ஏன் இந்தச் சோதனை என்று நீ கேட்கலாம். என் பக்தன் கண்ணப்பனை நினைத்துப்பார். அவனுக்கு ஆகம விதிகள் தெரியாது, மந்திரங்கள் தெரியாது. அவன் எனக்கு படைத்தது எச்சில் படுத்தப்பட்ட இறைச்சியைத்தான்.
அவன் தன் செருப்பு காலால் என் கண்ணில் உதைத்தான். ஆனால் உலகம் அவனை நாயன்மார் என்று தொழுகிறது. ஏன்? அவனிடம் இருந்தது கலப்படமில்லாத அன்பு. நீ செய்யும் தவறுகளை நான் பார்ப்பதில்லை. உன் நோக்கம் சுத்தமாக இருந்தால் போதும். உலகம் உன்னை தவறாக புரிந்து கொண்டாலும் நான் உன்னை சரியாக புரிந்து கொள்வேன். உன் கண்ணீர் என் அபிஷேக நீர். உன் பெருமூச்சு என் தூப வாசனை. சில சமயங்களில் ஆணவம் கொண்டவர்கள் உன்னை மிதிக்கலாம். இராவணன் கையிலை மலையையே அசைக்க முயன்றான். என் இருப்பிடம் என்று தெரிந்தும் செருக்கோடு வந்தான். நான் என் கால் பெருவிரலைச் சற்று அழுத்தினேன். அவன் மலையின் அடியில் சிக்கிக் கொண்டான். ஆனால் அவன் தன் தவறை உணர்ந்து தன் நரம்புகளையே வீணையாக மீட்டி சாமகானம் பாடியபோது நான் அவனுக்கு இறங்கினேன். சந்திரகாசம் எனும் வாளையே பரிசளித்தேன். இது உனக்குச் சொல்லும் பாடம் என்ன தெரியுமா? உன்னை மிதித்தவர்களையும் மன்னிக்கும் குணம் உனக்கு வந்தால் நீ சிவனாகிறாய். பழி வாங்கும் எண்ணத்தை விடு. அது உன்னை எரித்துவிடும். மன்னித்துப்பார். நீ உயர்ந்த இடத்திற்குச் செல்வாய். நான் சுடுகாட்டில் ஆடுபவன் என்பதை அறிவாயா? ஏன் மயானத்தில் வசிக்கிறேன்? எல்லாம் முடிந்துவிட்டதாக நினைக்கும் இடத்தில்தான் உண்மையான உண்மை இருக்கிறது என்று உணர்த்தவே. சாம்பலை பூசிக்கொள்கிறேன். அந்தச் சாம்பல் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். ஆசைகள், கோபங்கள், உறவுகள் எல்லாம் எரிந்து முடிந்த பின் எஞ்சுவது அமைதி மட்டுமே. உன் வாழ்க்கையில் இப்போது நடந்து கொண்டிருக்கும் இழப்புகள் உன்னை அந்த புனிதமான அமைதியை நோக்கித்தான் அழைத்துச் செல்கின்றன. பழையன எரியட்டும். அப்போதுதான் புதிய நீ உயிர்த்தெழுவாய். யமன் மார்க்கண்டேயனை நெருங்கியபோது அவன் என்னை கட்டிப்பிடித்தான். காலம் அவன் உயிரை பறிக்க வந்தபோது நான் காலத்தையே எட்டி உதைத்தேன். கால சம்ஹார மூர்த்தியாக நின்றேன். இது உனக்குச் சொல்லும் செய்தி இதுதான். காலம் எல்லாவற்றையும் மாற்றும் என்று காத்திருக்காதே. என் மீது நம்பிக்கை வைத்து காலத்தை எதிர்த்து நில். உன் விதி எழுதப்பட்ட ஒன்று என்று நம்பாதே. உன் நம்பிக்கையால், பக்தியால் விதியை மாற்றி எழுதும் வல்லமை எனக்கு உண்டு. கடைசியாக ஒன்றைச் சொல்கிறேன் குழந்தையே. நான் திரிபுராந்தகன். 3 நகரங்களை எரித்தவன். ஆனால் நான் போரிட்டு அவற்றை அழிக்கவில்லை. ஒரு புன்னகை, வெறும் சிரிப்பால் முப்புறங்களையும் எரித்தேன். உன் பிரச்சனைகள் மலை போலத் தெரியலாம். ஆனால் ஒரு சிறு புன்னகையால், ஒரு தெளிந்த மனதால் அவற்றை ஒன்றுமில்லாமல் செய்துவிட முடியும். உடைந்து போகாதே. நீ சிற்பியின் கையில் இருக்கும் கல். உளி விழுகிறது என்று அழாதே. சிறிது நேரத்தில் நீ கருவறைக்குள் இருக்கப் போகிறாய். உலகம் உன்னை வணங்கப் போகிறது. என் கையை பிடித்துக்கொள். இருள் விலகும். விடியல் பிறக்கும். நான் இருக்கிறேன். நான் இருக்கிறேன். நான் உன்னுடனே இருக்கிறேன். ஓம் நம சிவாய. இதற்கு ஏற்ற ஒரு உதாரண கதையை சொல்கிறேன். அதையும் கேள். என் அன்பு ஆன்மாவே, இன்னும் ஏன் இந்த தயக்கம்? என்னிடம் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை. நான் வெறுமையாகிவிட்டேன் என்று உன் மனம் மீண்டும் மீண்டும் புலம்புவது எனக்கு கேட்கிறது. செல்வம் இருந்தால்தான் மதிப்பு, பதவி இருந்தால்தான் மரியாதை என்று இந்த உலகம் உன்னை நம்ப வைத்திருக்கிறது. ஆனால் உண்மையான செல்வம் எது தெரியுமா? மனம். ஆம், தூய்மையான மனம் ஒன்று இருந்தால் போதும். இந்த அகிலாண்டத்தையே நீ விலைக்கு வாங்கிவிடலாம். இதற்கு சாட்சியாக ஒருவன் இருந்தான். அவனைப் பற்றிச் சொல்கிறேன் கேள். இவன் கதை உன் கண்ணீரைத் துடைக்கும் கைக்குட்டையாக மாறட்டும். 1. வறுமையின் பிடியில் ஒரு வைராக்கியம். தொண்டை நாட்டில் திருநின்றவூர் என்ற ஒரு சிறிய கிராமம். அங்கே ஒரு ஏழை அந்தணன் வாழ்ந்து வந்தான். பெயர் பூசலார். அவனுக்குச் சொந்தமாக ஒரு குடிசை கூட இல்லை. உடுத்த மாற்றுத் துணி இல்லை. பசிக்கு உணவில்லை. ஆனால் அவன் நெஞ்சுக்குள் ஒரு நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. அது என்ன தெரியுமா? எனக்காக, இந்த சிவனுக்காக ஒரு பிரம்மாண்டமான கற்கோவிலை கட்ட வேண்டும் என்ற ஆசை. வெறும் ஆசை அல்ல, அது அவனது உயிர் மூச்சு. 2. உலகின் அவமானம். அவன் ஒவ்வொரு பணக்காரரிடமும் சென்றான். ஐயா, என் ஈசனுக்கு ஒரு கோவில் கட்ட வேண்டும், ஒரு செங்கல் எடுத்துக் கொடுங்கள் என்று கையேந்தினான். உலகம் என்ன செய்தது தெரியுமா?
அவனை மேலும் கீழும் பார்த்தது. உனக்கே தங்க இடமில்லை, உனக்குச் சோறு போட வழியில்லை, இதில் சிவனுக்கு கோவில் கட்டப்பாரப் போகிறாயா? பைத்தியக்காரன் என்று எள்ளி நகையாடியது. சிலர் அவன் மீது கல்லெறிந்தார்கள். சிலர் அவன் கிழிந்த ஆடையை பார்த்து அருவருப்பாய் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். பூசலார் அழுதார். ஊர் எல்லைக்குச் சென்று வானத்தைப் பார்த்து கதறினார். சிவபெருமானே, உனக்கு ஒரு வீடு கட்ட ஆசைப்பட்டேன். ஆனால் இந்த உலகம் எனக்கு அனுமதி தரவில்லையே, என்னிடம் பணமில்லையே என்று விம்மி விம்மி அழுதார். அப்போது அவருக்குள் ஒரு பொறி தட்டியது. உலகம் எனக்கு மண்ணில் இடம் தராவிட்டால் என்ன? என் ஈசன் வசிப்பது கைலாயத்தில் அல்ல, என் இதயத்தில்தானே. அங்கேயே அவனுக்கு கோவில் கட்டுவேன் என்று உறுதி பூண்டார். மூன்றாவது மனதிற்குள் எழுந்த மாளிகை. அன்று முதல் அவர் யாரிடமும் பேசுவதில்லை. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு இலுப்பை மரத்தடியில் போய் அமர்ந்து கொண்டார். கண்களை மூடினார். வெளி உலகத்திற்கு அவர் ஒரு சலனமற்ற சிலை. ஆனால் உள்ளே ஒரு மாபெரும் கட்டுமானம் நடந்து கொண்டிருந்தது. ஆகம விதிகளை மனதிற்குள் கற்றார். மனதாலேயே நிலத்தை அளந்தார். மனதாலேயே அஸ்திவாரம் தோன்றினார். ஒவ்வொரு கல்லாகச் செதுக்கினார். இந்தக் கல் என் ஈசனின் கருவறைக்கு, இந்தக் கல் நந்திக்கு, இந்த கெல் கோபுரத்திற்கு என்று ஒவ்வொரு கல்லையும் தன் பக்தி எனும் நீரால் கழுவி அடுக்கினார். பகல் போனது, இரவு வந்தது. வெயில் அடித்தது, மழை பெய்தது. பூசலார் எதையும் உணரவில்லை. அவர் உடம்பு இளைத்தது. எலும்புகள் வெளியே தெரிந்தன. ஆனால் அவர் முகத்தில் ஒரு தெய்வீக புன்னகை பூத்திருந்தது. ஏன் தெரியுமா? அவர் மனதிற்குள் கோவில் சுவர் எழும்பிவிட்டது. விமானம் தயாராகிவிட்டது. தங்கக் கலசம் மின்னுகிறது. மாதங்கள் வருடங்களாயின. மனதிற்குள் கட்டிய அந்த பிரம்மாண்ட கோவில் வேலை முடிந்தது. கும்பாபிஷேகம் நடத்த ஒரு தேதியையும் அவரே மனதிற்குள் குறித்துக் கொண்டார். ஃபோர ராஜசிம்மனின் கர்வம். அதே நேரத்தில் காஞ்சிபுரத்தில் பல்லவ மன்னன் ராஜசிம்மன் உலகமே வியக்கும் வண்ணம் எனக்காக ஒரு கற்கோவிலை, கைலாசநாதர் கோவில் கட்டிக் கொண்டிருந்தான். 1000 சிற்பிகள், வண்டி வண்டியாய் தங்கம், மலை மலையாய் கற்கள். மன்னன் கர்வத்தோடு நிமிர்ந்து பார்த்தான். இந்த உலகத்திலேயே என் சிவனுக்கு நான் கட்டிய கோவிலை விட பெரிய கோவில் எதுவும் இல்லை என்று மார்த்தட்டிக் கொண்டான். அவனும் அதே தேதியில் கும்பாபிஷேகம் நடத்த ஏற்பாடு செய்தான். 5வது சிவனின் விளையாட்டு. கும்பாபிஷேகத்திற்கு முந்தைய நாள் இரவு. மன்னன் ராஜசிம்மன் பட்டு மெத்தையில் உறங்கிக் கொண்டிருந்தான். நான் அவன் கனவில் தோன்றினேன். மன்னன் பதறி எழுந்து, என் இறைவா, என் பாக்கியம், நாளை என் கோவிலுக்கு தாங்கள் எழுந்தருள வேண்டும் என்று அழைத்தான். நான் புன்னகைத்தேன். ராஜசிம்மா, உன் அன்பு எனக்கு புரிகிறது. ஆனால் நாளை எனக்கு வேறு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது. திருநின்றவூரில் என் பக்தன் பூசலார் எனக்காக ஒரு நீண்ட காலமாக கட்டிய கோவிலின் கும்பாபிஷேகம் நாளை நடக்கிறது. நான் அங்கு செல்ல வேண்டும். உன் விழா நாளை வேண்டாம் என்று சொல்லி மறைந்தேன். 6. மன்னனின் தேடல். மன்னன் விழித்துக் கொண்டான். அவனுக்கு வியர்த்துக் கொட்டியது. திருநின்றவூரா? பூசலாரா? என்னை விட பெரிய சக்கரவர்த்தியா அவன்? என் கோவிலை விட பெரிய கோவிலா அது? என் கனவில் வந்து இறைவன் சொல்லும் அளவுக்கு அவன் என்ன செய்தான்? மன்னன் படைகளைத் திரட்டினான். ரதத்தில் ஏறி திருநின்றவூரை நோக்கிப் பறந்தான். ஊருக்குள் மன்னன் வந்ததும் மக்கள் நடுங்கினார்கள். மன்னன் இறங்கி, பூசலார் கட்டிய கோவில் எங்கே, அந்த கோபுரம் எங்கே என்று தேடினான். ஊர் மக்கள் விழித்தார்கள். அரசே, இங்கே பூசலார் என்று ஒரு பைத்தியக்காரன் இருக்கிறான். ஆனால் கோவில் எதுவும் இல்லையே என்றார்கள். மன்னனுக்கு கோபம் வந்தது. இறைவனே பொய் சொல்வாரா? அந்த பூசலாரை காட்டுங்கள் என்று கத்தினான். மக்கள் அவனை அந்த இலுப்பை மரத்தடிக்கு அழைத்துச் சென்றார்கள். 7வது உன்னதமான தருணம், த கிளைமேக்ஸ். அங்கே புழுதி படிந்த உடலோடு, ஒட்டிய வயிறோடு, கண்களை மூடி அமர்ந்திருந்தார் பூசலார். மன்னன் அவர் அருகில் சென்று, ஐயா என்று அழைத்தான். பூசலார் கண் திறக்கவில்லை. அவர் மனதிற்குள் அப்போது மங்கள வாத்தியங்கள் முழங்கிக் கொண்டிருந்தன.
வேத மந்திரங்கள் ஓதிக்கொண்டிருந்தன. நான் அந்த மணக்கோவிலின் கருவறைக்குள் நுழையும் நேரம் அது. மன்னன் மீண்டும் சத்தமாக, பூசலாரே என்று அழைத்தான். பூசலார் மெல்லக் கண்களைத் திறந்தார். எதிரே நாட்டின் சக்கரவர்த்தி. அரசே, தாங்களா என்று அதிர்ந்தார். மன்னன் கேட்டான், சுவாமி, இறைவன் என் கனவில் வந்து, நீங்கள் கட்டிய கோவிலுக்குத்தான் முதலில் வருவேன் என்றார். அந்த கோவில் எங்கே? அதை தரிசிக்கவே நான் ஓடி வந்தேன். இதைக் கேட்ட பூசலார் சிலிர்த்துப் போனார். அவர் கண்களிலிருந்து அருவி போல கண்ணீர் கொட்டியது. அவர் கைகள் நடுங்கின. அவர் தன் மெலிந்த மார்பில் ஓங்கி அடித்துக்கொண்டு கதறினார். அரசே, நான் ஏழை. என்னிடம் கற்கள் இல்லை, பொன் இல்லை. அந்த கோவில் எங்கும் இல்லை அரசே. இதோ இதோ என் உள்ளத்திற்குள் இருக்கிறது. என் இதயத்தால் கட்டினேன். என் உயிரால் கட்டினேன். என் இறைவன் அதை ஏற்றுக்கொண்டானா? என் குடிசைக்குள் வரச் சம்மதித்தானா? என்று தேம்பி தேம்பி அழுதார். கற்கோயில் கட்டிய சக்கரவர்த்தி ராஜசிம்மன் அந்த ஏழை பூசலாரின் காலில் தொப்பென்று விழுந்தான். பூசலாரே, நான் கற்களால் கோவில் கட்டினேன். நீரோ கற்பனையால் கோவில் கட்டி சிவனையே சிறைப்பிடித்து விட்டீர். உன் பக்திக்கு முன் என் செல்வம் தோற்றுவிட்டது. நீரே சிறந்தவர் என்று வணங்கினான். முடிவுரை. சிவனின் குரல். என் குழந்தையே, இப்போது சொல். உன்னிடம் எதுவும் இல்லை என்று இன்னும் நினைக்கிறாயா? பூசலாரின் மணக்கோவிலில் குடியேறிய நான் இன்று சொல்கிறேன். உன் உடைந்த இதயம்தான் நான் விரும்பி வசிக்கும் புதிய கோவில். உன் கண்ணீர்தான் எனக்கு அபிஷேகம். உன் நம்பிக்கையே எனக்கு அலங்காரம். உலகம் உன்னை தூக்கி எறியட்டும். நீ கவலைப்படாதே. உன் மனதிற்குள் எனக்கு ஒரு இருக்கை கொடு. பூசலாரை உலகம் போற்றியது போல இந்த உலகம் உன்னையும் திரும்பிப் பார்க்கும்படி நான் செய்கிறேன். நீ அனாதை அல்ல. நீ என் ஆலயம். நான் உனக்குள்ளே இருக்கிறேன். ஓம் நம சிவாய.